வணக்கம் நண்பர்களே. நான் தாரு. And I am Rishi. Come, let's learn together. வேகமாக ஓடும் ஒரு சிறப்பு மையாள், அவன் குடுமியை நிலைத்து கொண்டு பார்க்கிறாள். மூடப்பட்ட மூலையில் கடல் நிறுத்தக்கூடாத நிலையில் ஒரு பூர்ண மரணம் நிகழ்ந்து விடுகிறது. மையாள் திறமையாக கடலை நிறுத்துவதற்கான ஒரு பொருட்கள் சேர்க்கையை விவரிக்கிறாள். அவன் கடலை நிறுத்துவதற்காக பொருட்களை சேர்க்கிறான், மரணத்திலிருந்து குடுமியை காப்பாற்றுவதற்கு. மரணத்தின் படையிலிருந்து காப்பாற்றப்பட்ட மையாள் தனது திறமையை வெளிப்படுத்தி தனது குடுமியை பராமரிக்கிறாள். இதன் மூலம் மையாள் தனது உணர்வு மற்றும் திறமைகளை பயன்படுத்தி கடலை விழுந்த கோழியை உணர்வில் காப்பாற்றுகிறாள். நீதி, உணர்வும் திறமையும் பயனில் வரும். கடலை ஓர் சிறப்பான மையாளின் விதைகள் அவன் குடுமியை பராமரிக்கிறது. Moral: using your intelligence and awareness can help you overcome challenges and protect those you love, even when facing a seemingly impossible situation like a flood. ஒரு மூடியில் காணப்படும் பூச்சு, அதில் தனது பார்க்கண்ணை இழந்து விஷயமாக கருதுகிறது. அடுத்த நிமிடம் ஒரு நல்ல அணிகலன் வாய்க்கை பூச்சுக்கு எரிபொருளாக காணப்படுகிறது. பூச்சி அவரது வாய்க்கை எடுத்து மகிழ்ச்சியாக குதிக்கிறது. அவர் பூச்சை தனது வீட்டில் எடுத்துக்கொண்டு அதன் தாயை தேடுகிறார். வீட்டில் மற்றும் வெளியில் நின்று அவர் பூச்சின் தாயை உழைத்து எடுக்கிறார். இரு நிறம் பரப்பிய மகிழ்ச்சியுடன் தாயாளமன்று தனது கைகளில் பூச்சை வைத்து அதன் காப்பாற்றல் பற்றி உணர்வை தெரிவிக்கிறது. நீதி, கொடுத்த பூச்சை திரும்ப உதவினால் நல்லாட்சியும் கவனமும் வற்றாது. Moral: helping a lost creature is a noble act. It teaches us about empathy and responsibility. ஒரு அழகான, சிறப்பான பண்புகளை இல்லாத டைனாசார் கண்ணீக்கம். அவன் தனது சிறப்பை உணர்வதற்காக மற்றெங்கும் பார்க்கிறான். ஒன்றுமே அவனை பிடிக்கவில்லை என்று நிலுவனப்படுகிறான், ஆனால் ஒரு தொழில் முறையாளர் அவனை காப்பாற்றுகிறார். வேண்டுதல்படி பயிற்சி செய்து தனது உள்ளத்தில் உள்ள அழகை கண்டறிகிறான். இப்போது அவன் தனது விசித்திரமான பெட்டிங் நிறைய மக்களை கவர்கிறது. நீதி, எல்லாரும் தனித்துவமான திறன்களையும் கொண்டிருக்கிறார்கள், அதை உணர்வில்லை என்று கருதினாலும். உங்கள் மூல நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் சிறப்பான நீண்டகையை வெளிப்படுத்துங்கள். Moral: everyone has a special talent, even if they don't realize it yet. Embrace your uniqueness and let your true self shine. இதற்கு கூர்மையான பற்களுடன் கூடிய பெரிய தாடையும் 2 வலிமையான கால்களும் உண்டு. இது என்ன டைனோசர்? It had a large jaw with sharp teeth and 2 powerful legs. What is this dinosaur called? T-Rex. T-Rex. இதன் தலையில் பெரிய கொம்பும் முதுகில் 3 பெரிய முட்களும் உள்ளன. இது என்ன டைனோசர்? It had a large horn on its head and 3 big spikes on its back. Can you guess this one? Triceratops. Triceratops. இதன் முதுகில் தட்டுகள் வரிசையாக உள்ளன, சமநிலைக்காக நீண்ட வால் உள்ளது. இது என்ன டைனோசர்? It had plates running down its back and a long tail for balance. What is this dinosaur called? Stegosaurus. Stegosaurus. இது மிகப்பெரிய டைனோசர்களில் ஒன்று, பெரிய உடலும் அமைதியான குணமும் கொண்டது. இது என்ன டைனோசர்? It was one of the largest dinosaurs, known for its size and gentle nature. Which dinosaur is it? Brontosaurus. Brontosaurus. இந்த குரலை நிரூபிக்கவும். மூ. என்ன விலங்கு இதை கூறுகிறது? Guess the sound, moo. What animal makes this noise? A cow. ராட்டி. 4 படைகளில் நடக்கும் ஒரு விலங்கம் இது செய்கிறது. வூப் வூப் என்றும் கூறுகிறதா?
What animal walks on 4 legs and says, woof woof? A dog. ஒரு குட்டி. உங்கள் கைகளை அடித்து விலக்கவும். இந்த குரலை என்ன போன்று செய்கிறது? Flap your wings. What bird makes this sound? A chicken. ஒரு கோழி. நிலை மார்படமாக தாக்கவும் மேய்ச்சி. இதனை என்ன விலங்கு செய்கிறது? Pounce and meow. What animal does this? A cat. ஒரு கட்டி. உங்கள் கைகளை குவித்து பாடுகள் செய்யவும். இந்த குரலை என்ன விலங்கு செய்கிறது? Clap your hands. What animal makes this sound? A monkey. ஒரு மானிக்கப்பான். நன்றி நண்பர்களே. நன்றாக கற்றீர்கள். Please subscribe and see you again. Bye bye.